இந்த வீடியோவில் நாம் 6th புக்கு நியூ புக்கு டேர்ம் 2ல் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இயல் 1 பார்க்கலாம். மூதுரை. போன வீடியோவில் ஃபஸ்ட் டேர்மில் இருக்க 3 இயல்களும் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் செகண்ட் டேர்மில் இருக்க ஃபஸ்ட் இயல் பார்க்கலாம். மூதுரை. மூதுரையின் ஆசிரியர் ஔவையார் அவர்கள். இவர் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். யார்னா ஔவையார் அவர்கள். மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. மூதுரை என பெயர் பெற்ற காரணம் சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் தான் இந்த நூல் மூதுரை என பெயர் பெற்றது. மூத்தோர் கூறும் அறிவுரை என்பதும் மூதுரை அப்படிங்கிற சொல்லுக்கு பொருளாகும். இந்நூலில் 31 பாடல்கள் உள்ளன. மூதுரையில் 31 பாடல்கள் உள்ளன. அந்த லெசனில் சொல்லும் பொருளும் மசர, குறை இல்லாமல், சீர்தூக்கின், ஒப்பிட்டு ஆராய்ந்து, தேசம் அப்படின்னா நாடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக. மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும், மாசர கற்க வேண்டும். இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம். மாசர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாசு கூட்டல் அற. குற்றம் இல்லாதவர் என்னும் சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது என்னன்னா விடை குற்றம் இல்லாதவர். சிறப்பு கூட்டல் உடையார் என்னும் சொல்லை சேர்த்து எழுதுனா சிறப்புடையார். விடை பி சிறப்புடையார். அடுத்தது கூடுதல் வினாக்கள் மட்டும் பார்த்துக்கலாம். சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆத்திச்சூடி நூலின் ஆசிரியர் ஔவையார். மன்னன் என்ற சொல்லுக்கு தமிழில் வழங்கும் வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா கோ. விடை கோ. மூதுரை பாடல்கள் எத்தனை உள்ளன? விடை 31 பாடல்கள் உள்ளன. மன்னனை விட டேஸ் சிறந்தவர். விடை கற்றவரே சிறந்தவர்னு ஔவையார் சொல்கிறாங்க. ஔவையார் எழுதிய நூல்களில் பொருந்தாதது இதில் 4 ஆத்திச்சூடி, மன்னர் வழி மானியம், கொன்றைவேந்தன், நல்வழி 4 நூல்கள் கொடுத்துருக்காங்க. ஔவையார் எழுதாத நூல் இது எதுனா மன்னர் வழி மானியம் தான் பொருந்தாதது. ஏன்னா ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழியெல்லாம் ஔவையாருடைய நூல்கள் தான். 6வது என்னும் டேஸ் என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். மூதுரை. மூதுரை அப்படிங்கிற சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். மாசர என்று சொல்லின் பொருள் விடை குற்றம் இல்லாமல். இடம் கூட்டல் எல்லாம். விடை இடமெல்லாம். மூதுரை பாடலில் உள்ள எதுகை சொற்கள் என்ன அப்படின்னா மன்னனும் மன்னனின். இதுதான் எதுகை சொற்கள். மன்னனும் மன்னனின், கற்றோன் கற்றோன், 2வது எழுத்து ஒன்றி வரும். அதுதான் எதுகை சொற்கள். இது நமக்கெல்லாம் தெரியும். இது பார்த்துக்கோங்க. கற்றோன், கற்றோருக்கு, மன்னருக்கும் தன் தேசம். இதுதான் எதுகை சொற்கள். மோனை சொற்கள் என்ன? மூதுரை பாடலில் உள்ள மோனை சொற்கள் என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட் எழுத்து தான் மோனை சொற்கள். ஒன்றி வருவது தான் மோனை சொற்கள். மன்னனும் மன்னனின், கற்றோன் கற்றோனும், சிறப்புடையான் சிறப்பில்லை, கற்றோன் கற்றோருக்கு. இதுதான் மோனை சொற்கள். மூதுரை என்னும் சொல்லின் பொருள் மூத்தோர் கூறும் அறிவு. 2வது பாடம் துன்பம் வெல்லும் கல்வி. அது எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் தான். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். அந்த லெசனில் இருக்க சொல்லும் பொருளும் ஃபஸ்ட்டு தூற்றும்படி, பொருள் இகழும்படி. மூத்தோர் பெரியோர், மேதைகள் அறிஞர்கள், மாற்றார் அப்படின்னா மற்றவர், நெறி அப்படின்னா வழி, வற்றாமல் அழியாமல். சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக. மாணவர் பிறர் டேஸ் நடக்கக்கூடாது. தூற்றும்படி. விடை தூற்றும்படி நடக்கக்கூடாது. நாம் சொற்படி நடக்க வேண்டும். விடை மூத்தோர். நாம் மூத்தோர் சொற்படி நடக்க வேண்டும். கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கைக்கூட்டல் பொருள். மானம் இல்லா அப்படிங்கிறத சேர்த்தெழுதுனா விடை மானம் இல்லா. சொற்றொடரில் மனமாற்றம், ஏட்டுக்கவி, நல்லவர்கள் இதெல்லாம்
பார்த்துக்கலாம். கூடுதல் வினாக்களை மட்டும் பார்த்துக்கலாம். கோடிட்டடங்களை நிரப்புக. துன்பத்தை வெல்ல கல்வி வேண்டும். நெறி என்னும் சொல் தரும் பொருள் வழி. மானமில்லா டேஸ் சேரக்கூடாது. விடை கோழையுடன். 4 டேஸ் என்னும் சிறப்பினை பெற்றவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். விடை மக்கள் கவிஞர். 5 திரை இசை பாடல்களில் டேஸ் உயர்வை போற்றினார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். விடை உழைப்பாளிகளின். துன்பம் நீக்கும் டேஸ் கற்க வேண்டும். கல்வியினை கற்க வேண்டும். வானத்தை தொடும் அளவுக்கு டேஸ் வளர்த்து கொள்ள வேண்டும். விடை அறிவு. பிரித்தெழுதுக. குணம் இருந்தால் குணம் கூட்டல் இருந்தால். கைப்பொருள் கை கூட்டல் பொருள். இதில் மோனை சொற்கள் எதுன்னா நடந்து விடாதே. ஃபஸ்ட்டு ஒன்றி வர எழுத்துக்கள் எல்லாம் மோனை சொற்கள். அடுத்தது எதுகை சொற்கள். இரண்டாவது ஒன்றி வர எழுத்துக்கள் எல்லாம் எதுகை சொற்கள். வெற்றி மேல் வெற்றி வர இந்த மாதிரி வர்றது எதுகை சொற்கள். கல்வி கண் திறந்தவர். சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு புக் பேக் பார்க்கலாம். பள்ளிக்கூடம் செல்லாததை ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் என்ன காரணம் அவர்கிட்ட சொன்னாங்கன்னா விடை ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்னு தான் காமராசர்கிட்ட சொன்னாங்க. பசியின்றி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பசி கூட்டல் இன்றி. காடு கூட்டல் ஆறு இதை சேர்த்தோம்னா காட்டாறு. விடை காட்டாறு. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்தோம்னா விடை படிப்பு கூட்டல் அறிவு. கோடிட்டடங்களை நிரப்புக. குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க அறிமுகப்படுத்தினார். என்ன அறிமுகப்படுத்தினார்னா சீருடை திட்டத்தை. காமராசர் கல்வி கண் திறந்தவர் என மனதார யார் பாராட்டினாங்க காமராசர் அப்படின்னா தந்தை பெரியார் தான் பாராட்டினார். அடுத்தது கூடுதல் வினாக்கள் பார்த்துக்கலாம். கோடிட்டடங்களை நிரப்புக. படிப்பறிவு இருந்தால் தான் நாடு உயர்வு அடையும். விடை உயர்வு. என் தந்தை பெரியாரால் காமராசர் பாராட்டப்பட்டார் என டேஸ் என தந்தை பெரியாரால் காமராசர் பாராட்டப்பட்டார். விடை கல்வி கண் திறந்தவர். 3 காமராசரின் சிறப்பு பெயர்கள் டேஸ். விடை கருப்பு காந்தி. காமராசர் உள்நாட்டு விமான நிலையம் டேஸில் அமைந்துள்ளது. விடை சென்னையில் அமைந்துள்ளது. 5 நடுவண் அரசு டேஸாம் ஆண்டு பாரத ரத்னா விருதினை காமராசருக்கு வழங்கியது. ஆண்டு 1976ஆம் ஆண்டு. காமராசர் முதல் அமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய டேஸ் தொடக்கப்பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன. விடை 6000. காமராசர் பிறந்த நாள். விடை ஜூலை 15. காமராசர் பிறந்த நாள் விழா டேஸ் நாளாக கொண்டாடப்படுகிறது. விடை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. 9 கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் டேஸாம் ஆண்டு அமைக்கப்பட்டது. விடை 2/10/2000 தான் கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. பிரித்தெழுதுக. ஏற்றத்தாழ்வு ஏற்றம் கூட்டல் தாழ்வு. பெருந்தலைவர் பெருமை கூட்டல் தலைவர். அரசுடைமை அரசு கூட்டல் உடைமை. காமராசருக்கான சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னா படிக்காத மேதை, பெருந்தலைவர், கர்மவீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். இதெல்லாம் காமராசருடைய சிறப்பு பெயர்களாக இருக்குது. 4வது நூலகம் நோக்கி. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி சுருக்கமாக கொடுத்துருக்கிறத பார்க்கலாம். முன்னுரை. ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் ஆகும். தரைத்தளத்தோடு 8 அடுக்குகளை கொண்டது. இதன் பரப்பளவு மட்டும் 8 ஏக்கர். முனைவர் ரா. அரங்கநாதன் நூலக விதிகளை உருவாக்கியவர் யாருன்னா ரா. அரங்கநாதன் அவர்கள். இவர் இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். நூலக விதிகளை உருவாக்கியவர் ரா. அரங்கநாதன். இந்திய நூலகவியல் தந்தை என்று அழைக்கப்படுகிறவர் யார் அப்படின்னா ரா. அரங்கநாதன் அவர்கள். தரைத்தளத்தில் என்ன இருக்குன்னா பார்வைத்திறன் குறைபாடு உடையோருக்கு பிரிவு இருக்குது. அவர்கள் தொட்டு பார்த்து படிப்பதற்காக பிரெய்லி நூலகம் உள்ளன. கேட்டு அறிய ஒளி வடிவ நூல்கள் குறுந்தகடுகள் வடிவில் உள்ளன. அவர்களுக்கு உதவி செய்ய பணியாளர்களும் இருக்காங்க தரைத்தளத்தில். இங்கு பிரெய்லி எழுத்தில் நூல்களை உருவாக்கும் கருவியும் உள்ளது. படியெடுக்கும் வசதியும் உண்டு. முதல் தளம் குழந்தைகளுக்கு சிறப்பாக உருவாக்கப்பட்ட பகுதி. குழந்தைகள் மகிழ்ச்சியான சூழலில் படிப்பதற்கு செயற்கை மரம் ஒன்று அமைக்கப்பட்டு உள்ளது. இங்கு 20,000க்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள்
குழந்தைகளுக்காக சேகரித்து வைக்கப்பட்டுள்ளது. பிற நாடுகளில் இருந்து திரட்டப்பட்ட 50,000க்கும் மேற்பட்ட நூல்கள் இங்கு உள்ளது முதல் தளத்தில். பிற தளங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா, 2ஆம் தளத்தில் தமிழ் நூல்கள், 3ஆம் தளத்தில் கணினி, அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள், 4ஆம் தளத்தில் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி சம்பந்தப்பட்ட நூல்கள், 5ஆம் தளத்தில் கணிதம், அறிவியல், மருத்துவம் நூல்கள், 6ஆம் தளத்தில் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை சம்பந்தப்பட்ட நூல்கள் இருக்குது. 7ஆம் தளத்தில் வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்திசை சுவடிகள் நூலகம் 7ஆம் தளத்தில் இயங்கி வருது. 8ஆம் தளத்தில் கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் அலுவலக பிரிவு இயங்கி வருது. நூலக முடிவுரை: நூலக நூல்களை வாசிப்பதோடு நிற்காமல் இந்நூல்களை சுவாசிக்கும் அறிஞர்களாக மாற வேண்டும். நூலக அறிஞர்களின் ஆன்மாக்கள் உறைவிடம். கூடுதல் வினாக்கள். சரியான விடை: ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் உள்ள இடம். விடை: சீனா. கையளவு டேஸ் கையளவு கல்லாதது உலகளவு. ஆன்சர்: கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு 8 ஏக்கர். விடை: 8 ஏக்கர். நூலக விதிகளை உருவாக்கியவர். விடை: ரா. அரங்கநாதன் அவர்கள். அதனால தான் அவர் இந்திய நூலகவியல் தந்தை என அழைக்கப்படுகிறார். சிறப்பு நூலகர்களுக்கான வழங்கப்படும் விருது என்னன்னா, விடை: டாக்டர் ரா. அரங்கநாதன் விருது தான் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருதாக இருக்குது. இந்திய நூலகவியல் தந்தை. விடை: ரா. அரங்கநாதன். கோடிட்டிடங்களை நிரப்புக. ஆசிய கண்டத்தின் 2வது பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம். 2வது டேஸ் இந்திய நூலக அறிவியலின் தந்தை ஆவார். விடை: ரா. அரங்கநாதன். பார்வைத்திறன் குறைபாடு உடையவர்கள் தொட்டு பார்த்து படிப்பதற்காக நூல்கள் டேஸ் எனப்படுது. பிரெய்லி நூல்கள் எனப்படுது. பார்வைத்திறன் குறைபாடு உடையோர் படிப்பதற்காக டேஸ் நூல்கள் உள்ளன. விடை: பிரெய்லி. கூட்ட அரங்கில் கருத்தரங்கு கூடம், கலையரங்கு, கண்காட்சி அரங்கம். நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்த தலைவர்கள் யாருன்னா, அறிஞர் அண்ணா, அண்ணல் அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு, கார்ல் மார்க்ஸ். இவங்கெல்லாம் நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்த தலைவர்கள் ஆவார்கள். இதற்கான இன எழுத்து இடம்பெறாத நூல் எது? விடை: கல்வி. தவறான சொல்லை கண்டறிக. கண்டான், நண்டு, வண்டு இது கரெக்டானது. வென்றான் அப்படிங்கிறது தவறான சொல். பிழையான சொல் திருத்தம். தென்றல், திருத்தம் தென்றல். கண்டம், கண்டம். நன்றி, இந்த ரீ வரணும், திருத்தம் நன்றி. மண்டபம், மண்டபம் 3 சுழினா வரணும், திருத்தம் மண்டபம். கூடுதல் வினாக்கள். ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் டேஸ் எனப்படும். விடை: இணை எழுத்துக்கள். 2 6 வல்லின மெய் எழுத்துகளும் டேஸ் எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் ஆகும். விடை: 6 மெல்லின எழுத்துக்களும் சேர்ந்து இணை எழுத்துக்கள் ஆகும். 3 சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய டேஸ் வரும். விடை: வல்லின எழுத்துக்கள் வரும். இது நம்ம சிலபஸில் இருக்குது, இணை எழுத்துக்கள். அதனால் இதையும் நம்ம ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இணை எழுத்துக்கள் யாவை? 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் சேர்ந்தது தான் இணை எழுத்துகள். மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துகளும் இணை எழுத்துகள் உண்டு. உயிரெழுத்துகளில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்களாக இருக்குது. குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது தான் இணை எழுத்தாக இருக்குது. அவு அப்படிங்கிறதுக்கும் குறில் நெடில் இல்லை இல்லையா, அதனால் என்னும் எழுத்துக்கும் ஊ என்பது இணை எழுத்தாக இருக்குது. இதில் நாம் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஐ அப்படிங்கிற எழுத்துக்கு இணை எழுத்து ஈ, அவு அப்படிங்கிற எழுத்துக்கு இணை எழுத்து ஊ. சொல்லில் உயிரெழுத்துகள் சேர்ந்து வருவது இல்லை. அளபடையில் மட்டும்தான் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறிலெழுத்து சேர்ந்து வருது. எதுலன்னா அளபடைகளில். எடுத்துக்காட்டு ஓ ஓதல், தூவு, தளியி. தமிழ் எழுத்துகளில் இன எழுத்து இல்லாத எழுத்து எது அப்படின்னா, தமிழ் எழுத்துகளில் இன எழுத்து இல்லாதது ஆயுத எழுத்துக்கு மட்டுமே தான் இன எழுத்துக்கள் இல்லை. தொடர்களை நீட்டித்து புதிய தொடர்களை உருவாக்கணும் அப்படின்னா, வகுப்பில் பாடம் படித்தான். மழைனா கனமழை பெய்தது, ஊரில் கனமழை பெய்து. இது தொடர்களை உருவாக்குறது.
இருபொருள் தரக்கூடிய சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர்களை அமைக்கணும். இது நம்ம சிலபஸில் இருக்குது. நூல், மாலை, 6 படி, இந்த 4 எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. நூல். நூல் ஆடை தைக்க உதவுவது நூல், மூதுரை அறநூல். மாலை எப்படி 2 சொற்படுது அப்படின்னா, ரத்தின மாலை விலை மதிப்பற்றது, சூரியன் மாலை நேரத்தில் மறைகிறது. ஒரு சொல்லு தான் 2 பொருள் தருது. 6 ராமு 6 மாதம் கழித்து பின் ஊருக்கு வந்தான். தாமிரபரணி ஆறு வற்றாத ஆறு. படி, தேர்வில் வெற்றியடைய நன்றாக படி. மாணவர் வாழ்வில் முன்னேற ஆசிரியர் ஒரு ஏணிப்படி போன்று செயல்படுகின்றனர். தலைவர்கள் பிறந்த நாள் எந்நாளாக கொண்டாடப்படுது அப்படின்னா, குழந்தைகள் தினம், மாணவர் தினம், இதெல்லாம் பொறுத்து சொல்லியிருக்காங்க. காமராசர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் விடை ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அப்துல் கலாம் பிறந்த நாள் விடை மாணவர் தினமாக கொண்டாடப்படுகிறது. விவேகானந்தர் பிறந்த நாள் விடை தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் விடை குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. இன எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. கங்கை, பக்கம், வண்டு, மண்டபம், மங்கை. இதில் இன எழுத்துக்கள் உள்ள சொற்கள் பக்கம். வெந்தயம், தந்தம், பஞ்சு, பச்சை, தக்காளி, மஞ்சள். இதில் இன எழுத்துக்கள் என்னென்னா பச்சை, தக்காளி. இது 2 தான் இன எழுத்துக்களாக இருக்குது. ஏன் இந்த இன எழுத்துக்கள் எல்லாமே நம்ம பார்க்குறோன்னா, இது சிலபஸில் இருக்குது. நம்ம நியூ சிலபஸில் இன எழுத்துக்கள் டாபிக் இருக்குது. அதனால் நம்ம இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம். கம்பளம், குன்று, காக்கை, செங்கடல், தேங்காய். இதில் இன எழுத்து எது அப்படின்னா காக்கை. சொற்களுக்குள் அமைந்துள்ள இன எழுத்துக்களை எடுத்து எழுதுகன்னு சொல்கிறாங்க. இதையும் நம்ம பார்த்துக்கலாம். இது எது விடைனா சங்கு, நுங்கு, பிஞ்சு, வஞ்சகம், சுண்டல், வண்டி, பந்தயம், இந்து, இற்று, தென்றல், நன்று, இன்னு, இன்னு. இதெல்லாம் தான் இன எழுத்துகள். காமராசர் வீட்டுக்குள் நுழைய முயன்றவர்கள். ஆன்சர் சிறுவர், சிறுமி. இந்நிகழ்ச்சி சிறுவனது குடும்பத்தின் எப்பண்பை விளக்குகிறது அப்படின்னா நேர்மை பண்பை விளக்குகிறது. மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் நெகிழ்ந்தார். சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசரின் வீட்டுக்கு வந்தனர் அப்படின்னா, விடை சிறுவனின் தேர்வுக்கு பணம் கட்டுவதற்கு காமராசரிடம் உதவி கேட்டு வந்தாங்க. 5 காமராசர் செய்த உதவி யாது? விடை சிறுவனின் தேர்வுக்கு பணம் கட்டுவதற்காக காமராசரிடம் பண உதவி செய்தார். மொழியோடு விளையாடல கல்வி கண் திறந்த காமராசர் இத்தொடரிலுள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி புதிய சொற்களை உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரியான விடையை பொறுத்துனா மொழியிலே விளையும் தெரியும் பயிர், விளையும் பயிர் முளையிலே தெரியும், கல்லாமை இல்லாமை ஆக்குவோம். இது இன எழுத்துக்கள். மண்டபம், தென்றல்னு இந்த பாக்ஸ்லேருந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கலைச்சொல் அறிவோம், இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம போன வீடியோவில் கலைச்சொல் அறிவோம்ல நான் கொடுத்துருக்கேன். இதையும் பார்த்துக்கலாம். எஜுகேஷன் கல்வி, மெயில் அஞ்சல், பிரைமரி ஸ்கூல் ஆரம்ப பள்ளி, காம்பேக்ட் டிஸ்க் சிடி அது குறுந்தகடு கலைச்சொல். அப்புறம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேல்நிலை பள்ளி. அடுத்தது லைப்ரரி மின் நூலகம், லைப்ரரி நூலகம், புக் மின் புத்தகம், எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு, மேகசின் மின் இதழ்கள், லிஃப்ட்டுங்கிறது மின் தூக்கி. வீவர்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த இயல் பார்க்கலாம். அடுத்த 5வது இயல்லேருந்து பார்க்கலாம். நன்றி.